ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஷர்மிஸ் வ்ளாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா பிரபலமாகி இப்ப நடிகையா வலம் வரவங்க தான் ஷர்மிளா. இன்ஸ்டாகிராம்லயும் ஷர்மி யூனிவர்ஸ், ஷர்மிஸ் கலெக்ஷன்ஸ், ஷர்மிஸ் மினி பிளாக்னு பல அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஷர்மிளாவை மட்டுமே கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் அதிகமானவங்க சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்துல இவங்க தமிழக அரசோட விழிப்புணர்வு விளம்பரத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த விளம்பரம் சோஷியல் மீடியால பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. பெண்களை அதிகமா தாக்குற கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில இருந்து அவங்களை காக்கிற விதமா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கிற 14 வயசுக்குட்பட்ட மாணவிகளுக்கு HPV வேக்சினேஷன் போடப்படுற விஷயத்த மக்களுக்கு தெரிவிக்கிற விதமா அந்த விளம்பரம் இருந்துச்சு. அதுல டீச்சரா ஷர்மிளா தான் நடிச்சிருந்தாங்க. இந்த விளம்பரத்தை பார்த்த சிலர் இவங்க சோஷியல் மீடியால கிளாமரா வீடியோஸ் போடுவாங்க, எப்படி இவங்களை எல்லாம் வச்சு அரசு விளம்பரம் எடுக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் இருந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில ஷர்மிளாவே ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வீழும் வேகத்தை விட எழும் வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும். என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள் இருந்துச்சு. என்னை பத்தி நிறைய ரூமர்ஸ் பரப்புறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னும் நம்பிக்கையை விடல. என்னோட லட்சியத்தை நான் கண்டிப்பா சீக்கிரமே அடைவேன் அப்படிங்கறத பலமா நம்புறேன் அப்படின்னு ரீசெண்டா அவங்க ஒரு ஈவெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸா சந்திச்சிருக்காங்க. அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள சுத்தி வலம் வர விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. ஷர்மிளா இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்ல மட்டும் இல்லாம பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்லையும் நடிக்கிறாங்க. சில படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. என்னதான் ஷர்மிளாக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் அதை கேட்டுக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு இப்படி குறை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஷர்மிளாக்கு ஆதரவாகவும் பேசிட்டு வராங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.